பல்லடத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு குறித்து சம்பந்தப்பட்ட இடத்தில் சைபர் பிரிவு காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ், மூவர் கொலை தொடர்பான விசாரணைக்கு தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப சைபர் பிரிவு காவல்துறையினரும் சம்பவ இடத்துல ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆய்வில் ஏதாவது கூடுதலான விவரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கா சுரேஷ்? ஆனந்தி, பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்ற 3 பேர் கொலை வழக்கில் தற்சமயம் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் இறங்கி வருகிறார்கள். தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் உயரதிகாரிகள் இந்த சம்பவ பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். மேலும் சைபர் செல் பிரிவைச் சேர்ந்த 5 பேர் கொலை சம்பவம் நடந்த அதே இடத்தில் அமர வைக்கப்பட்டு சம்பவத்துக்கு அருகாமையில் உள்ள செல்போன் டவரில் பதிவான செல்போன் டவர்கள் மற்றும் அழைப்புகள் குறித்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல இங்கு வந்த கொலையாளிகள் ஏதேனும் செல்போன்கள் பயன்படுத்தியிருந்தால் அவர்களுடைய செல்போன் பதிவு ஏதேனும் செல்போன் டவரில் பதிவாயிருக்கிறதா என்பது குறித்து ஆய்வை மேற்கொள்வதற்காக 5 பேர் கொண்ட குழுவினர் சம்பவ இடத்திலேயே குழுமியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தீரன் பட பாணியில் இந்த 15 ஏக்கர் தோட்டம் முழுக்க ரோபெல்ட் முறையில் தற்சமயம் கொலையாளிகள் சம்பந்தமாக ஏதேனும் ஆதாரங்கள் கிடைக்கின்றனவா என 50க்கும் மேற்பட்ட போலீசார் 15 ஏக்கர் முழுக்க சதுரடியாக தற்சமயம் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இந்த பகுதியில் தற்சமயம் மழை பெய்து வந்தாலும் இடையிடையே அவர்களுடைய சோதனை தடைப்பட்டாலும் மீண்டும் அந்த சோதனையை தொடர்ந்து நடத்திட்டு வரதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் 5 பேர் கொண்ட 5 தனிப்படைகள் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய சோதனை சாவடிகளில் வாகன சோதனை தமிழகம் முழுவதும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக இங்குள்ள காவல் உயரதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டிலிருந்து ஒரு செல்போனும் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த செல்போன் தொடர்பாகவும் தற்சமயம் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது கொலை செய்யப்பட்ட செந்தில்குமார் அவர்களுடைய செல்போன் என்று கூறப்படுகிறது. அது தொடர்பாகவும் தற்சமயம் காவல்துறையினரும் சைபர் செல் பிரிவை சேர்ந்தவர்களும் சோதனை மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்று மாலைக்குள்ளாக இந்த சம்பவம் தொடர்பாக ஈடுபட்டவர்களுடைய யாரேனும் ஒருவரையாவது பிடித்து விடுவோம் என்ற காவல்துறையினர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த தோட்டத்தில், இந்த 15 ஏக்கர் தோட்டத்தில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வேலைக்காக வந்த வண்ணம் தொழிலாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பாகவும் அவர்களுடைய பட்டியலை சேகரிக்கும் பணியும் சென்று கொண்டிருக்கிறது. பல்வேறு கோணங்களில் தற்சமயம் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனந்தி, சுரேஷ், கொலை செய்யப்பட்டவர்களுடைய உறவினர்கள் அங்க இருக்கிறாங்களா? அவங்க கிட்ட காவல்துறையினர் விசாரணை செஞ்சிருப்பாங்க. அதன் மூலமா இது முன்விரோதத்தின் மூலமா நடந்ததா, இல்ல நகை படம் அந்த விஷயத்துக்காக இந்த கொலை செய்யப்பட்டதா என்கிற தகவல் நமக்கு கிடைச்சதா? காவல் உயரதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது குறைந்த அளவான உடைமைகள் இங்கிருந்து திருடப்பட்டிருக்கிறது. அதாவது 8 சவரன் நகை மற்றும் பணம் எவ்வளவு என்று தெரியவில்லை, பீரோ கலைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதுக்காகவாத இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக முதல் கட்டமாக தெரிவித்திருந்தாலும் பல்வேறு கோணங்களிலும் இந்த விசாரணையை நாங்கள் விரிவடைய செய்ய போகிறோம் என சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த கொலை செய்யப்பட்ட நபர்களுடைய உறவினர்களிடமும் இவர்களுக்கு ஏதேனும் முன்விரோதம் இருக்கிறதா என்ற விசாரணை மேற்கொண்டிருந்தாலும் தற்சமயம் அவர்களது உடல் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை பெற்று அவர்களுக்கான இறுதிச் சடங்கை செய்யும் பணிகளில் நெருங்கிய உறவினர்களும் உடன் இருப்பவர்களும் இறங்கி இருப்பதால் தற்சமயம் அவர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொள்வதை காவல்துறையினர் தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. இருந்த போதிலும் இந்த அறிவியல் நுட்பம் ரீதியாக பெற வேண்டிய சோதனையும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேற்கொண்டு மோப்பனாய் கொண்டும் இந்த பகுதி முழுக்க சோதனையில் ஈடுபட்டு வராங்க. தடயவியல் நிபுணர்களும் அவர்கள் சேகரித்த ஆதாரங்களை தொடர்ந்து திரட்டி காவல்துறை வசமும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனந்தி, விசாரணையின் முடிவில் என்ன, எதனுக்காக இந்த கொலை நடந்திருக்கு என்பது போன்ற முழு விவரமும் நமக்கு தெரிய வரும். நீங்க தொடர்ச்சியா தகவல்களை சேகரிங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.